அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்த ரெண்டு வரைவு விதிகளும் அரசிதழில் வெளியிடப்பட்டால் நோட்டிஃபை ஆச்சு அப்படின்னு சொன்னா அது கூட்டாட்சி தத்துவத்தை சவப்பெட்டியில் வைத்து அடிக்கப்படும் கடைசி ஆணி. நான் கிராண்ட் கொடுக்குறேன், அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்க, நான் கிராண்ட் கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர பட்டம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதுக்கு அதிகாரமே கிடையாது. எங்க இருக்கு அதிகாரம்? எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் தரத்தை பற்றி ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிக்கிறீங்க பல்கலைக்கழக நிதி நல்குள்ள. உங்க தரம் எப்படி இருக்குன்னு கேட்டா அரசமைப்பு சட்டத்துல பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு தெரியாத தரம் தான் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு. அப்போ துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழு யார் அமைக்கலாம்னு சொல்லும் போது விசிட்டர் சான்சலர். இப்ப இந்த விசிட்டர் யாரு? விசிட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர். அப்போ விசிட்டர் முடிவெடுக்கிறாருன்னு சொன்னா யார் முடிவெடுக்கிறதா அர்த்தம்? அமைச்சர் முடிவெடுக்கிறதா அர்த்தம். பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சர். இன்றைய தேதியில் யார் முடிவெடுக்கிறதா அர்த்தம்? பல்கலைக்கழக நிதி நல்கை குழு மாநில அரசிற்கு அந்த உரிமை இல்லாமல் அந்த குழுவை, தேடுதல் குழுவை அமைக்கின்ற உரிமை மாநில அரசிடம் கொடுக்காமல் வேந்தரிடம் கொடுப்பது என்பது எந்த வகையில நியாயம்? எனவே பல்கலைக்கழக நிதி நல்கை குழு முடிவெடுத்தால் அது தரமானது, பல்கலைக்கழகமே முடிவெடுத்துக்கிட்டா அது தரம் கிடையாது அப்படின்னு சொல்றதே தவறு இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா தான் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அவங்க உட்கார்ந்து முடிவெடுத்தா அதுக்கு பேர் முடிவு கிடையாது, இங்க உட்கார்ந்து நீங்க முடிவெடுத்தாதான் முடிவா? வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை நறுக்க தொலைந்தது நாட்பட்ட பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோட. இந்த 4 வரிகள் தான் இந்த ஒழுங்காற்று விதிகளுக்கு பொருந்தும். விவசாயிகள் போராடிட்டு இருந்த இடத்துல ஒருத்தர் கார் ஏத்தி 4 பேர் செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த விவசாயி அந்த இடத்தை விட்டு நகராம நின்னா பாருங்க. அப்படிப்பட்ட வீரியமிக்க போராட்டம் தேவைப்படும். சாதாரண போராட்டம் அல்ல, வீரியமிக்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கல்வி இல்ல. எப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிய, இதை விட 2வது வருஷம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்பயே போனா சர்டிபிகேட் கிடைக்கும்னா 18 வயசை தாண்டி ஒருத்தன் அவங்க வீட்டு சூழல் மற்ற விஷயங்கள் சரி. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு என்ன சொல்றாங்க? எக்ஸிட் என்ட்ரி. எப்ப வேணாலும் எக்ஸிட், எப்ப வேணாலும் வெளில போயிரு, எப்ப வேணாலும் வெளில வந்து. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அங்கதான் ஒரு பொடி வச்சிருக்காங்க. என்ன பொடி வச்சிருக்காங்கன்னா அந்த கிரெடிட் எத்தனை காலத்துக்கு செல்லுபடி ஆகுமோ அத்தனை காலத்துக்குள்ள நீங்க வந்து படிக்கணும். இதுல 1 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப். பிகாம் படிக்கிறவனுக்குங்க பூக்கடையில போயிட்டு நான் பிசினஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டு வரலாம். ஐடிஐல ஒருத்தர் வயர்மேன் சர்டிபிகேட் வாங்குறாரு, அந்த சர்டிபிகேட்டும் பிகாமோ பிஏவோ 1 வருஷத்துல முடிச்சா கொடுக்கிற சர்டிபிகேட் ஒண்ணாங்க. எப்ப வேணாலும் படிச்சுக்கோன்னு சொல்றியே, நான் எப்ப வேணாலும் எப்படியா படிக்க முடியும்? எப்படியா வந்து கல்லூரிக்குள்ள கால் வைக்க முடியும்? என்னுடைய குடும்பம், எனக்குன்னு பிள்ளைகள் என்ற நிலைகள் நான் மாறும் பொழுது என்னுடைய ஊதியம், அதனுடைய தேவைகள் இதெல்லாம் எனக்கு வேற வேற காரணத்துக்கு தேவைப்படும் பொழுது நான் எப்படி என்னை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டு நான் படிக்க முடியும்? நீங்க போயிட்டு நீ +2ல என்ன பாடம் வேணாலும் படிச்சுக்கோ, பயாலஜி படிச்சுக்கோ, ஜுவாலஜி படிச்சுக்கோ, என்னவெல்லாம் படிச்சுக்கோ, ஆனா டிகிரில வந்து காமர்ஸ் படிக்கலாம் தெரியும். அப்ப நீ எங்க வரணும்? கோச்சிங் சென்டர்ல வரணும். அப்ப கோச்சிங் சென்டர் வளர்க்கறதுக்கான ஏற்பாடு. மேல்நிலை பள்ளியில வேற பாடம், இளநிலை பட்டத்துல வேற பாடம், முதுநிலை பட்டத்துல வேற பாடம். இப்படி வெவ்வேறு பாடம் படிச்சுட்டு பிஎஸ்சில என்ன பாடம் படிச்சீங்களோ அதுல நீங்க டீச்சர் ஆகலாம். எப்படி? தொடர்பே இல்லாம நீங்க டீச்சர் ஆகலாம். டீச்சரே ஆகலாம் நீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? வணக்கம் தோழர். வணக்கம். யூஜிசி 2025 இந்த ரெகுலேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையான எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு வருது. நீங்களும் அதை குறித்து பேசிக்கிட்டு எழுதிருக்கீங்க. என்ன பிரச்சனை? இந்த யூஜிசி ரெகுலேஷன் 2025 என்ன மாதிரியான மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது? இது ஏன் ரொம்ப ஆபத்தானது நினைக்கிறீங்க? பொதுவாகவே ஒரு நிர்வாகம், ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னா அந்த அமைப்புக்கு வந்து சில வரைமுறைகள் உண்டு, சில எல்லைகள் உண்டு. அந்த எல்லைகளை தாண்டி அந்த அமைப்பு வந்து செயல்பட முடியாது. அந்த அமைப்புக்கான பொறுப்பு என்ன, அந்த அமைப்புக்கான வரையறை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரையறையை தாண்டி நீங்கள் செயல்பட முடியுமா அப்படின்றது தான் மிக முக்கியமான கேள்வி. பல்கலைக்கழக மானிய குழுவில் துணைவேந்தருக்கான தேடுதல் குழு, அதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை கடந்து 2 ஆவணம் இருக்குது, 2 வரைவு விதிகள், ஒழுங்காற்று விதிகள் 2 வரைவு வெளியிட்டிருக்காங்க. ஒன்று 2024 டிசம்பர் மாதம் ஒரு வரைவு ஒழுங்காற்று விதிகள், அதே போல் ஜனவரி மாதம்
ஒரு அதாவது 24, 25 சொல்ற 2. ஓகே. இந்த 2 வரைவு விதிகளும் அரசிதழில் வெளியிடப்பட்டால் நோட்டிஃபை ஆச்சு அப்படின்னு சொன்னா அது கூட்டாட்சி தத்துவத்தை சவப்பெட்டியில் வைத்து அடிக்கப்படும் கடைசி ஆணி. அப்புறம் எதுவும் பண்ண முடியாதா? அதற்கு பிறகு மாநிலம் என்று ஒன்று இருப்பதாகவே கருத்தில் எடுத்துக்க முடியாது. ஓகே. நீங்க இதெல்லாம் ரொம்ப அதீதம்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் ஓரிரவுல 370 ரத்தாக்கி ஒரு மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் எப்படி யூனியன் பிரதேசம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாநிலமாகணும்னு போராடிட்டு இருக்கு. கோவா தயு தமன் போராடி கோவா மாநிலம் ஆச்சு. இன்னும் தயு தமன் யூனியன் பிரதேசம். ஆனால் கோவா யூனியன் பிரதேசமா இருந்த கோவா மாநிலமாக உயர்ந்து மாநிலங்கள்லாம் யூனியன் பிரதேசம்லாம் மாநிலமா மாறணும்னு போராடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுமே ஒரு ஒன்றிய அரசின் அலகுகளாக, இன்னும் சொல்ல போனா பாண்டிச்சேரி மாதிரி கூட ஒரு கவர்மெண்ட் அப்படியெல்லாம் கூட ஒன்றும் கிடையாது. இட் வில் பி an administrative unit of the union government. ஒன்றிய அரசினுடைய ஒரு நிர்வாக அலகாக ஒவ்வொரு மாநிலமும் நடத்தப்படும். ஒன்றிய அரசு என்ன உத்தரவுகளை கொடுக்குதோ அந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையில் மட்டுமே மாநிலங்கள் இருக்கும். மாநிலங்கள் மட்டுமல்ல, இவங்க தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி நிறைய பிரமாதமா பேசினவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அட்டானமஸ் பவர் கொடுக்குறோம் சார், தன்னாட்சி அதிகாரம் கொடுக்குறோம் சார் பல்கலைக்கழகத்துக்கு அப்படின்னு தான் பெருசா எல்லாருமே பேசுறாங்க. இந்த இந்த ஒழுங்காற்று விதிகள் நடைமுறைக்கு வந்ததுன்னு சொன்னா பல்கலைக்கழகங்கள் ஒரு முகவர் நிலைக்கு இருக்கும். பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய முகவர் நிலைக்கு இருக்கும். முகவர் நான் சொல்ற ஏஜென்ட், ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடியாக இனிமேல யூனிவர்சிட்டி செயல்படவே முடியாது. நீங்க எப்படி துணைவேந்தரை நியமிக்கணும்ன்றதுல இருந்து, யாரை நீங்க பேராசிரியரா நியமிக்கலாம், எப்படி நியமிக்கலாம்ன்றதுல இருந்து, என்ன பாடம், என்ன பாடத்தை நீங்க எப்படி நடத்தணும், எப்படி மதிப்பிடணும், எல்லாவற்றையுமே பல்கலைக்கழக மானிய குழு தீர்மானித்து கொடுக்கும். அது என்ன தீர்மானித்து கொடுக்கோ அதை படிதான் நடத்தணும். இதுல என்ன அதனுடைய அதிகார வரம்பை எப்படி அது மீறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னால் பட்டப்படிப்பை இனிமேல் நடத்த முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் யார் கொடுத்தாங்க? நிதி நல்கை குழுக்கு. அதுக்கு பேரே நிதி நல்கை குழு தானே. கிராண்ட் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தானே. அது 1950களில், இன்னும் சொல்ல போனா அது 1940களிலேயே உருவான அமைப்பு. அது பல்கலைக்கழக நிதி நல்கை குழுன்றது 1940களிலே உருவாக்கி அது சட்டப்படியான ஒரு சட்ட அந்தஸ்து, ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியா அது மாறுறது எப்போன்னு கேட்டால் 1956ல். இப்போ அந்த ஸ்டாச்சுட்டரி பாடியாக அது உருவாகும் போது, அது ஒரு சட்ட அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக அது மாறும்போது அதற்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னு கேட்டா, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. எனவே உயர்கல்வியில உயர் ஆய்வுல தரங்கள் சம்பந்தமான வழிகாட்டுதலை கொடுப்பதற்கும், அந்த வழிகாட்டுதலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற போது அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதி என்ன என்று பரிந்துரைப்பதுதான். நிதியை கொடுக்க போறது நாடாளுமன்றம் தானே. நிதிநிலை அறிக்கையில நிதியை ஒதுக்க போறாங்க. எனவே இவ்வளவு நிதி வேண்டும்னு அரசு கிட்ட இருந்து பெற்று அந்த நிதியை பல்கலைக்கழகங்களுக்கு ஆய்வுகளுக்கு கொடுக்கறதுக்கான நிதி நல்கை குழுதான் அதனுடைய வேலை. எனவே தரம் குறித்து அது என்ன செய்யலாம்னு கேட்டா வழிகாட்டுதலை கொடுக்கலாம். இவ்வாறு உலகத்துல பல்வேறு இடங்கள்ல இவ்வாறு மாற்றங்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் நடந்துட்டு இருக்கு. எனவே நீங்கள் பாடத்தை கற்பித்தல் முறையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆய்வுகளில் இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற கண்காணிப்பு. அதுல ஏதாவது அவங்க செய்ததுல குறைபாடுகள் சுட்டி காட்டலாம். இவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர அதை மீறி பெனாலிட்டி அப்படின்றதுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. தண்டனை கொடுப்பதற்கு அதிகாரமே கிடையாது. அதிகப்படியா அது என்ன செய்யலாம்னா, நான் இதெல்லாம் உயர்கல்வியில ஆய்வுல இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு வழிகாட்டுதலை கொடுக்கிறேன். ஆனா என்னுடைய வழிகாட்டுதலை நீங்க ஏற்க தயாரா இல்லாத போது நான் உங்களுக்கு நிதி நல்க இயலாதுன்னு சொல்லலாம். நான் கிராண்ட் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கிராண்ட் கொடுக்கிற பாடி தானே. நான் கிராண்ட் கொடுக்கிறேன், அப்ப நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றீங்க, நான் கிராண்ட் கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர பட்டம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதுக்கு அதிகாரமே கிடையாது. எங்க இருக்கு அதிகாரம்? எந்த சட்டத்துல எப்போ கொடுத்தாங்க உங்களுக்கு அந்த அதிகாரத்தை சொல்றதுக்கு? அப்புறம் எதுக்கு பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது? டிகிரி கொடுக்கறதுக்கு தானே. சட்டத்துல எழுதி இருக்கல டிகிரி எப்படி கொடுக்கணும், யாரு கொடுக்கணும், எப்படி எக்ஸாமின் பண்ணணும், அந்த நிர்வாகத்தை எப்படி நியமிக்கணும், இதெல்லாம் சட்டத்துல எழுதி இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனியாக சட்டம் இருக்கு. ஆக இவர்கள் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு இந்தியா கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கு என்பதை புரிதலே இல்லாததை போல எனக்கு என்ன மிகப்பெரிய கவலை ஏற்படுதுன்னா,
எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் தரத்தை பற்றி ஆலோசனை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிக்கிறீங்க பல்கலைக்கழக நிதி நல்குள்ள. உங்க தரம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அரசமைப்பு சட்டத்தில் பல்கலைக்கழகத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு தெரியாத தரம் தான் பல்கலைக்கழக நிதி நல்கை குழு கூட தரம். ஒரு 10ஆம் கிளாஸ் பையனுக்கு தெரியும். 12ஆம் கிளாஸ் பையன் யாரெல்லாம் சிவிக்ஸ் படிக்கிறாங்களோ, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் படிக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் போயிட்டு there are two governments, one union government, one state government, யார் படிப்பாங்க? 6ஆம் கிளாஸ் பையன்ல இருந்து எல்லாரும் படிப்பாங்க. 10ஆம் கிளாஸ் பையனை கேட்டா சொல்லிட்டு போயிடுவான். ஒரு 10ஆம் கிளாஸ் பையனுக்கு தெரிந்த விஷயம் கூட 2 அரசுகள் இந்தியாவில் இருக்கிறது, 2ம் இறையாண்மை பெற்ற அரசுகள். அந்த இறையாண்மை மக்களிடமிருந்து வருது. ஏன்னா இறுதி இறையாண்மை இந்திய அரசமைப்பு சட்டம் மக்களிடம் கொடுத்திருக்கு. டி கிருஷ்ணமாச்சாரி சொல்றாரு அரசியல் சாசன நிர்ணய சபையில சொல்லும் பொழுது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நாங்க இந்த அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக மக்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்றாரு அவரு டி கிருஷ்ணமாச்சாரி. உங்களுக்கு ஆனால் அம்பேத்கர் தெளிவுபடுத்துறார் அந்த விஷயத்தை. மாநிலத்திற்கு கொடுத்த அதிகாரம் என்பது அரசமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்டதை தவிர ஒன்றிய அரசால் கொடுக்கப்படல. எனவே மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் வேறு யாரும் வந்து பறித்துவிட முடியாது. இங்கே மாநில அரசும் ஒன்றிய அரசும் சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி, சமமானவர்கள், ஈக்குவல் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு, சமமானவர்கள். எனவே இந்த அதிகார எல்லையை ஒன்றிய அரசு நினைத்தால் தன் இஷ்டத்திற்கு மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையும் போடுறாரு. நீதிமன்றங்கள் கூட அதை செய்ய முடியாதுன்றார். ஆக ஒரு அதிகார எல்லை இருக்கு. 32 வரிசை 32 பட்டியல் 2ல மிக தெளிவாக பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நிர்வகிக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கொடுத்திருக்காங்க. மாநில பட்டியல் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க யுஜிசி வந்து துணைவேந்தரை எப்படி நியமிக்கிறதுன்னு நீ எப்படி தீர்மானிக்கலாம்? நம்ம ஊர்ல நம்ம பல்கலைக்கழகத்தை துணைவேந்தர் அவங்க நியமிக்கிறது எப்படி நிர்வாகத்துல தலையிடுறீங்க? நீங்க தரத்தை பற்றி தீர்மானித்து ஒருங்கிணைப்பதுதான் உங்க பணி அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க எங்க கொண்டு வந்து தலையிடுறீங்க? நிர்வாகத்துல தலையிடுறீங்க. நிர்வாகத்தில் தலையிடுறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இதுல நீங்க சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க வரைவு ஒழுங்காற்று விதிகளை சொல்லி இருக்கிறதுல விசிட்டர் ஒரு வார்த்தை இருக்கு, சான்சலர்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழு யார் அமைக்கலாம்னு சொல்லும் போது விசிட்டர் சான்சலர். இப்ப இந்த விசிட்டர் யாரு? விசிட்டர் எதுக்கு? விசிட்டர் யாரு? விசிட்டர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய பல்கலைக்கழகத்துக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு தலைவர் வந்து விசிட்டர். அந்த விசிட்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஓகே. இந்திய அரசமைப்பு சட்டப்படி, இன்றைய தேதியில் இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் எதை செய்ய வேண்டுமானாலும் பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையினுடைய பரிந்துரை இல்லாமல் செய்ய முடியாது. அது எல்லோருக்கும் தெரிந்தது. என்ன செய்யணும்னு சொன்னாலும் அவர் வந்து அமைச்சரவையினுடைய பரிந்துரை இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ விசிட்டர் முடிவெடுக்கிறாருன்னு சொன்னா யார் முடிவெடுக்கிறதா அர்த்தம்? அமைச்சர் முடிவெடுக்கிறதா அர்த்தம். பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சர். இன்றைய தேதியில் யார் முடிவெடுக்கிறதா அர்த்தம்? இன்றைய தேதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றால் திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அமைச்சரவை தானே வந்து முடிவெடுக்கும். அப்ப விசிட்டர் அப்படின்னு நீங்க போட்டு இருக்கிற இடத்துல திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற அமைச்சரவை என்ன சேவ் பண்ணிக்கிட்டதுன்னா, ஒன்றிய பல்கலைக்கழகங்களுக்கு விசிட்டர் எங்கெல்லாம் பொறுப்புல இருக்கிறாரோ, குடியரசுத் தலைவர் விசிட்டரா இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை, அதிகாரம் நம் கையில் இருக்கு. ஒன்றிய அரசு கிட்ட அந்த அதிகாரம் ஒரு முகமுடி மாதிரி. இப்போ விசிட்டர்னு தான் நான் போட்டிருக்கேன், விசிட்டர்னு போட்டிருக்கேன். அப்ப விசிட்டர்னா யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு என்ன ரோல்? குடியரசுத் தலைவர் எதை செய்தாலும் அதற்கு பிரதமர் தலைமையில் இருக்கிற அமைச்சருடைய பரிந்துரை வேண்டும். அந்த பரிந்துரை படிதான். அப்போ என்ன முடிவை அவர் எடுத்தாலும் இவர் தான் பண்ண போறாரு போது, அப்ப அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? அரசுக்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரதமர் கிட்ட இருக்கு. இப்ப அடுத்த வார்த்தை அவங்க என்ன பண்றாங்க? சான்சலர்ன்றாங்க. இந்த சான்சலர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியார் பல்கலைக்கழகங்கள்ல, தனியார் நடத்துற பல்கலைக்கழகங்கள்ல முதலாளி தானே சான்சலர். எந்த பல்கலைக்கழகமா இருந்தாலும் வேந்தர் யாருன்னு கேட்டா, அந்த பல்கலைக்கழகத்தை நிறுவன அந்த முதலாளி, அந்த முதலாளி குடும்பத்தை சார்ந்தவர் தான் என்னவா இருக்காரு? வேந்தராக, இணை வேந்தராக, இப்படி எல்லாம் பல பதவிகளை அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ தனியார் முதலாளி நடத்துற பல்கலைக்கழகத்துல தனியார் முதலாளி வேந்தரா இருக்கிறாருன்னா அவர் ஒரு தேடுதல் குழுவை அவர் அமைச்சுக்கலாம். சரி. அப்படி அமைச்சுக்கிற குழுவுல அவருடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பாரு. ஆமா. அவர் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் செனட்ல இருக்குன்னா அதுல இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், பல்கலைக்கழகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் அதுல இருப்பாரு. பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருப்பார். அப்போ ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துல முதலாளியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது வேந்தருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் உட்கார்ந்துறாரு. வேந்தருடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக அவர் நடத்துற பல்கலைக்கழகத்திலிருந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் உட்கார்ந்துறாரு. அதுக்கப்புறம் நிதி நல்கை குழு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துறாரு. சான்சலர் ஃபார் ஸ்டேட் யூனிவர்சிட்டி யாரு? அரசினுடைய பல்கலைக்கழகத்திற்கு வேந்தர் யாருன்னு கேட்டா ஆளுநர். அப்ப இங்க ஆளுநர் என்ன செய்யறாரு? அரசை கேட்காம ஆளுநரே எல்லா முடிவும் செய்யறாரு. நாங்க குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்னும் கட்டுப்பாடு கிடையாது, நான் இங்க சுயமா நான் சில வேலைகளை செய்ய முடியும்
அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க வந்து ஒரு சின்ன ஸ்லைட் இது வந்து கேள்விகள் கேட்பதற்கு, தரவுகளை பெறுவது, இப்படின்னு சில உரிமைகள் வந்து ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்போ தமிழ்நாட்டின் ஆளுநராக இருப்பவர் எந்த அளவிற்கு அதை வரம்பு மீறி பயன்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அவர் வரம்பு மீறி பயன்படுத்துறாரு. ஆக மாநில பல்கலைக்கழகத்திற்கு முதலாளி யாருன்னு கேட்டா, மாநில பல்கலைக்கழகத்துக்கு முதலாளி தமிழ்நாட்டில் வரிகற்ற மக்கள். அப்ப வரிகற்ற மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதிகள், அவங்க தான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுடைய தலைவர், பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவருடைய தலைவர் தான் முதலமைச்சர். ஆக மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, அந்த தமிழ்நாடு அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அந்த அமைச்சரவை, அந்த அது வழிநடத்தக்கூடிய அரசு, தமிழ்நாடு அரசு தான் பல்கலைக்கழக மாநில பல்கலைக்கழகத்தோட முதலாளி என்று சொல்லும் பொழுது, பல்கலைக்கழக நிதி நல்கை குழு மாநில அரசிற்கு அந்த உரிமை இல்லாமல், அந்த குழுவை, தேடுதலை குழுவை அமைக்கின்ற உரிமை மாநில அரசிடம் கொடுக்காமல் வேந்தரிடம் கொடுப்பது என்பது எந்த வகையில நியாயம்? அப்ப இதுல விசிட்டர்னு சொல்லும் போது பிரதமருடைய அதிகாரம் எங்கேயுமே இங்க பாதிக்கப்படல. ஏன்னா பிரதமர் தான் பரிந்துரைக்க போடுறாரு. தனியார் கல்லூரிக்கு, தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா தனியார் பல்கலைக்கழக வேந்தரே தனியார் தான். ஆனா இங்க யாருக்கு பிரச்சனை? அப்போ நீங்க என்ன பல்கலைக்கழக நிதி நல்கை குழு எதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுக்குது அப்படின்னு கேட்டா, மாநிலம் என்ற ஒரு அமைப்பு இருப்பதையே கணக்கில் எடுத்துக்கொள்ள மறுக்கிறது. மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையால் இயற்றப்பட்ட ஒரு சட்டம், அந்த சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ள மறுக்கிறது. அந்த சட்டம் தான் பல்கலைக்கழகத்தை கட்டுப்படுத்துமே தவிர பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவினுடைய வழிகாட்டுதல் அல்லது ஒழுங்காற்று விதிகள், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், இது வந்து பல்கலைக்கழகத்தை வந்து வழிநடத்த முடியாது. நீங்க தரத்தை பற்றி தான் நீங்க பேச முடியுமே தவிர நிர்வாகத்தை பற்றி, நிர்வாகம் எப்படி நடக்கணும், நிர்வாகத்திற்கு தலைவராக இருக்கிற துணைவேந்தர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும், இதெல்லாம் சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு சட்டம் ஒன்று இருப்பதையே கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், மாநிலம் ஒன்று இருப்பதையே கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல், பல்கலைக்கழகம் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. எனவே தன்னாட்சி பெற்ற அமைப்புல மாணவர்களை எப்படி சேர்க்க வேண்டும், பாடத்திட்டத்தை எப்படி வகுக்க வேண்டும், பாடத்தை எப்படி கற்றுத்தர வேண்டும், அதை எப்படி மதிப்பிட வேண்டும், இந்த நான்கையும் முடிவு செய்யற இடத்துல யார் இருக்குன்னா தனித்தனியாக பல்கலைக்கழகம் இருக்கு. அதனாலதான் அந்த பல்கலைக்கழகம் தரமான பல்கலை, எக்கனாமிக்ஸா அதுக்கு இந்த பல்கலைக்கழகம், சயின்ஸா அது இந்த, பாட்னியா அது இந்த சொல்றோம்ல. இப்படி ஏன் ஆக்ஸ்போர்டை தேடி போறான்? எதற்கு வந்து சென்னை பல்கலைக்கழகத்தை தேடி வர்றாங்க? அப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம், அந்த சிறப்பு அம்சம் அப்போ தரத்தை யார் பராமரிப்பாங்க? அந்தந்த பல்கலைக்கழகங்கள். ஏன்னா தரம் இல்லைன்னா மாணவன் எப்படி வருவான்? இது வந்து எல்கேஜி யூகேஜி கிடையாது. இது வந்து பட்டம் முடித்து, முதுநிலை பட்டம் முடித்து ஆய்வுக்கு வரக்கூடிய மாணவன், ஆய்வுக்கு வரக்கூடிய மாணவன் எனக்கு வழி நடத்தக்கூடிய ஆசிரியருடைய திறன் என்னன்னு கண்டுபிடிப்பான். அவர் எத்தனை தாள்கள் பதிப்பிச்சிருக்கிறாரு, அவர் என்னெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காரு, அவருக்கு வழிகாட்டினவங்க யாரு, இதெல்லாம் பார்த்துதான் ஒருத்தர் வந்து ஆய்வுக்கு சேருவாங்க. எனவே தரம் இல்லாதவர்கள் வழிநடத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து யாரும் சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனவே பல்கலைக்கழக நிதி நல்கை குழு முடிவெடுத்தால் அது தரமானது, பல்கலைக்கழகமே முடிவெடுத்துக்கிட்டா அது தரம் கிடையாது அப்படின்னு சொல்றதே தவறு இல்லையா? ஒரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இருந்த ஒருத்தர் தானே நிதி நல்கை குழுக்கு, பல்கலைக்கழக நிதி நல்கை குழுக்கு இன்னைக்கு சேர்மனா வந்து உட்கார்ந்துருக்கு. இது வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா தான் இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு அவங்க உட்கார்ந்து முடிவெடுத்தா அதுக்கு பேர் முடிவு கிடையாது, இங்க உட்கார்ந்து நீங்க முடிவெடுத்தாதான் முடிவா? எனவே இது வந்து உங்களுக்கு மிகவும் மோசமான இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசு, மாநில அரசு என்ற இரண்டு அரசுகள், அந்த இரண்டு அரசுக்கு இடையில இருக்கக்கூடிய அதிகார பகிர்வு, இந்த இரண்டு அரசுக்கும் இறையாண்மை இருக்கின்றது என்கின்ற இது அனைத்தையுமே சுக்குநூறாக உடைத்தெறிக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரையே, இந்த கட்டுமானத்தையே சுத்தமாக உடைத்தெறிந்து இனிமேல் ஒன்றிய அரசு தான், இனிமேல் புதுடெல்லி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்கின்ற வகையில் மிக 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 மோசமானது என்பதனால தான் இந்தியா முழுக்க ஜம்மு காஷ்மீர்ல ஏன் ரேவந்த் ரெட்டி அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு யோசிச்சு பாருங்க. தெலுங்கானா முதலமைச்சர் ஏன் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு? தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்கல்வி மன்றம், தெலுங்கானா ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் கவுன்சில், அந்த கவுன்சிலுடைய சேர்மன் நேற்று பேசியிருக்காரு 2 நாளுக்கு முன்னாடி. நேற்று பத்திரிகையில எல்லாம் வந்திருக்கு, அதை எடுத்து படிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு கடுமையான சொற்களை பயன்படுத்தி இருக்காருன்னு சொல்லி பாருங்க. கர்நாடகால வந்து உங்களுக்கு கல்வி அமைச்சர்கள் மாநாட்டை கூட்டுவதாக அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. கேரளால வந்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. மிக தெளிவாக
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை முன்மொழியும் பொழுது அவர் தொடங்கிய வார்த்தைகள், அந்த தொடங்கிய அந்த கவிதை புரட்சி கவிஞர் பாவேந்தன் பாரதிதாசனோட வரிகளிலிருந்து தொடங்கினார். வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை நறுக்க தொலைந்த நாட்பட்ட பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோட. இந்த 4 வரிகள் தான் இந்த ஒழுங்காற்று விதிகளுக்கு பொருந்தும். இந்த ஒழுங்காற்று விதிகளை 2024, 2025 நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் நாம் குடியாட்சி பெற்று எல்லோருக்குமான பல்கலைக்கழகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறோமே, இனி அந்த பல்கலைக்கழகங்கள் எல்லோருக்குமான பல்கலைக்கழகமாக இருக்காது. எனவே அந்த நாட்பட்ட பீடை தொலைந்தது என்று பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னார். அந்த நாட்பட்ட பீடை மீண்டும் பல்கலைக்கழகத்தை கட்டுப்படுத்த முற்படுகிறது என்கின்ற மிகப்பெரிய அச்சம், அபாயம் இருக்கிறது என்பதனாலதான் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்கள், அங்க இருக்கிற பல்கலைக்கழகங்கள், அரசுகள் எதிர்க்காம வேணா இருக்கலாம், சில மாநிலங்கள்ல ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்டு சில பேர் இருக்கலாம். ஆனா எந்த மாநிலத்தில் இருக்கிற பல்கலைக்கழகமோ அங்க அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் கடுமையான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. நாம ஏதோ சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் தான், தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பல்கலைக்கழகத்தையும் இதை திரும்ப பெறு என்கின்ற போராட்டம் வீரியத்தோடு நடந்துட்டு. நிறைவாக ஒரு கேள்வி, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களும் இது பண்றாங்கன்னு சொல்றீங்க, முழுமையா தடுத்து விட முடியுமா? அதை நோக்கி நம்ம இன்னும் பயணப்பட வீரியம் கொண்டு செயல்படணுமா? நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. 1000 பேருக்கு, கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இறந்து இருக்கிறாங்க. 1 கோடி பேருக்கு மேல திரண்டு இருக்கிறாங்க. ஓராண்டு டெல்லியினுடைய குளிர் என்ன, டெல்லியினுடைய வெப்பம் என்னன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட கேளுங்க, தெரியும் உங்களுக்கு. எதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னு கேட்டா, பனிக்காலம் ஆரம்பிக்குது, லீவ் விடுதுன்னு சொன்னா முதல்ல டெல்லியை விட்டு கிளம்புறவங்க அங்க இருக்கிற சீனியர் லாயர்ஸ் தான். உங்களுக்கு வெயில் காலம் கிளம்புதுன்னு சொன்னா அங்க இருந்து கிளம்புற முதல்ல ஆள் யாருன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் தான். அப்படி கொடுமையான வெயில்னா அவ்வளவு கொடுமையா இருக்கும். 40 டிகிரிக்கு மேலதான், 50 டிகிரி தொடக்கூடிய வகையில சில நேரங்கள்ல போகும். அதே மாதிரி உங்களுக்கு குளிர்காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு தட்பவெப்பநிலை வெப்பம் குறையணுமோ அந்த அளவுக்கு குறைஞ்சு போயிடும். குளிரை தாங்கவே முடியாது. அந்த கடுமையான குளிரிலும் அந்த கடுமையான வெப்பத்திலும் டெல்லியை சுற்றி அந்த விவசாயிகள் ஓராண்டு உட்கார்ந்தாங்களே, அந்த விவசாயிகளுடைய பேரம் பேத்திங்க, அவங்க PhD படிச்சிட்டு இருந்தவங்க, அவங்க நேரா அந்த போராட்ட காலத்துக்கு சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க, எங்க தாத்தா பாட்டி இங்க இருக்கிறாங்க, அதனால நாங்க இங்க வந்தோம். இவங்களுடைய போராட்டம் என்பது இந்த மண்ணை காக்கின்ற போராட்டம்னு சொன்னாங்க. ஒரு ராணுவத்தில் இருக்கிற ஒரு வீரர், அந்த ராணுவத்தில் இருக்கிற வீரர் வீட்டுக்கு வந்தவர் நேரா போராட்ட களத்தில் நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இது எங்க அப்பா அம்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அதுக்காக நான் இங்க நேரா வந்தேன். காரணம் என்னன்னா மண்ணை காக்கின்ற யாருமே அங்க பேத்தில தொடங்கி மகன் மகள்ல இருந்து உட்கார்ந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டில இருந்து யாருமே அவங்க தனக்கான போராட்டம் சொல்லவே இல்லை. நீங்க இந்த 3 சட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் கார்ப்பரேட் தீர்மானிப்பான். கார்ப்பரேட் தீர்மானிக்கிறான்னா பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் நான் என்ன விளைச்சலை செய்யணும் தீர்மானிக்குதுன்னு சொன்னா, அவன் எனக்கு ஒரு முதலை கொடுத்துட்டு இதை தீர்மானி, இதை நீ விளைச்சு கொடுன்னு சொன்னா அவன் கேட்கறத தான் நான் விளைச்சு கொடுக்கணும். அப்படி அந்த பயிர் விளைச்சு கொடுக்க முடியல, நான் கடனை திருப்பி கொடுக்க முடியல, அவங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, என் நிலம் அவன் கையில போயிடும். ஆக என் இந்தியா, என் பகத்சிங்கனுடைய தியாகத்துல, என்னுடைய வாவுசியுடைய ரத்தத்தில் பெற்ற சுதந்திரம், இந்த மண்ணம் மீண்டும் என் கண்ணுக்கு எதிராகவே இன்னொருவரிடம் போவதை நான் எப்படி அனுமதிப்பேன்னு கேட்டுதான் பதறினாங்க, கட்டின. அதனாலதான் உங்களுக்கு 4 பேரை ஒரு அமைச்சருடைய மகன் அந்த வண்டியில இருக்கிறதாக சொன்னாங்க. அந்த வண்டி 4 பேரை நாம ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்திருக்கோம். ஆனா ஜாலியன் வாலாபாக்கை போல விவசாயிகள் போராடிட்டு இருந்த இடத்துல ஒருத்தர் கார் ஏத்தி 4 பேர் செத்ததுக்கு அப்புறம் கூட அந்த விவசாயி அந்த இடத்தை விட்டு நகராம நின்னாம் பாருங்க. அப்படிப்பட்ட வீரியமிக்க போராட்டம் தேவைப்படுகிறது. சாதாரண போராட்டம் அல்ல, வீரியமிக்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு கல்வி இல்ல. உன் தம்பிக்கு இனிமேல, இப்ப நீ பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டு இருக்கிற உன் தம்பி தங்கைக்கு எங்க படிப்பு, எங்க பல்கலைக்கழகம் இருக்க போகுது? இது என்ன சாதாரண வெறும் துணைவேந்தர் சம்பந்தப்பட்டதா? அவங்க என்ன சொல்றாங்க, 12ஆம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகில இந்திய அளவுல ஒரு தேர்வு நடத்துன்னு சொல்றாங்க. சரி, அகில இந்திய அளவுல தேர்வுல அவன் எழுதிட்டான், அந்த மதிப்பெண்ணை பற்றி வந்துருவான் அப்படின்னு சொன்னா, உள்ள நுழையும் போது என்ன சொல்றாங்க, 4 வருஷம் படிப்புன்றாங்க. 3 வருஷம் படிப்பே பிரச்சனை, இப்ப 4 வருஷம் படிப்பு, ஹானர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அந்த 4 வருஷம் படிப்புன்னு கால் வச்சா என்ன சொல்றாங்க, முதல் வருஷமே 5 பேப்பர்னா 5 பேப்பர் முடிச்சாதான் நீங்க எங்க போக முடியும், அந்த தேவையான அளவு கிரெடிட் எடுத்தாதான் நீங்க அடுத்த ஆண்டுக்கு போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது, போக முடியாது, திரும்பி எழுதணும். சரி, அரியர்ஸ் இல்ல,
தேவையான அளவுக்கு கிரெடிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது எந்த அளவுக்கு எதையெல்லாம் செய்தா படிச்சுதான் மார்க் வாங்கணும் கிடையாது. நான் இந்த வேலை செஞ்சேன்னு ஒரு கிரெடிட் உங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு 40 கிரெடிட் இருக்கு. நான் இந்த பேப்பர் இந்த பல்கலைக்கழகத்துல தான் எழுதணும் அவசியம் கிடையாது. இதே பேப்பர் வேற எந்த பல்கலைக்கழகம் எழுதினா போறோம், ஆட்டோமேட்டிக்கா அது ஏபிசில ரிஜிஸ்டர் ஆயிருந்தா போறோம். அக்ரெடிட்டேஷன் பேங்க் ஆஃப் கிரெடிட்னு இருக்கு, அது ரிஜிஸ்டர் ஆயிருந்தா போறோம், ஆட்டோமேட்டிக்கா அங்க கிரெடிட் ஆயிடும். அந்த துணைவேந்தரோ அந்த வேந்தரோ அல்லது வந்து அந்த கல்லூரியினுடைய முதல்வரோ என்ன செய்யணும்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை போய் பார்க்கணும், இவருக்கு நேரா எத்தனை கிரெடிட் வந்திருக்குன்னு. கிரெடிட் வந்திருக்குன்னா எப்பா சர்டிஃபைடுப்பா, நீ இந்த வருஷம் கிளியர் பண்ணிட்டப்பா. சரி கிளியர் பண்ணிட்டியே, கிளியர் பண்ணிட்டா என்ன சொல்லணும்? எப்பா இவ்வளவு தடைகளும் மீறி கிளியர் பண்ணிட்டடா, விட்டுறாதடா, நீ அடுத்த வருஷம் படுறான்னு சொல்லணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சியே, இதை விட 2வது வருஷம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீ இப்பவே போனீங்கன்னா சர்டிபிகேட் கிடைக்கும்ன்றாங்க. இப்பவே போனா சர்டிபிகேட் கிடைக்கும்னா 18 வயசை தாண்டி ஒருத்தன் அவங்க வீட்டு சூழல் மற்ற விஷயங்கள் சரி அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு என்ன சொல்றாங்க? எக்ஸிட் என்ட்ரி, எப்ப வேணாலும் எக்ஸிட், எப்ப வேணாலும் வெளில போயிரு, எப்ப வேணாலும் வெளில வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அங்கதான் ஒரு பொடி வச்சிருக்காங்க. என்ன பொடி வச்சிருக்காங்கன்னா அந்த கிரெடிட் எத்தனை காலத்துக்கு செல்லுபடி ஆகுமோ அத்தனை காலத்துக்குள்ள நீங்க வந்து படிக்கணும். அப்ப அத்தனை காலத்துக்குள்ள நான் படிக்க திரும்பி வரலன்னா திரும்பவும் முதல்ல இருந்து படிக்கணும். முடியுமா? இந்த சூட்சமோ பேசியிருக்கோமா? மாணவர்கிட்ட போய் பேசணுமா? பல்கலைக்கழகத்தில் பேசணுமா? கல்லூரியில பேசணுமா? தெரிஞ்சா மாணவர்கள் சும்மா இருப்பாங்களா? பெற்றோர்கள் சும்மா இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. தெரியாது. தெரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்லாமல் இருக்கிற நாம் குற்றவாளியா அல்லது மக்கள் போராடலன்னு சொல்றமே மக்கள் குற்றவாளியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம தான் குற்றவாளி. மக்களிடம் போய் இப்ப இவ்வளவு ஆபத்து. சரி அப்படி ஒருத்த வந்து இல்லப்பா நான் செகண்ட் இயர் படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி செகண்ட் இயர் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் இயர் ஆகட்டும், செகண்ட் இயர் ஆகட்டும், தேர்ட் இயர் ஆகட்டும், ஒகேஷனல் ஸ்கில்லிங் இல்லாம நீங்க அடுத்தடுத்து போக கூடாது. எப்படா ஒகேஷனல் ஸ்கில்லிங்? நான் வேலைக்கு வரலடா, நான் படிக்க வந்திருக்கேன். 3 வருஷம் பட்ட படிப்புல 1 வருஷம் என்ன சொல்றாங்க? 3 வருஷம் கிடையாது, 4 வருஷம் பட்ட படிப்பு. நீங்க அதுல 3 வருஷத்தோட வெளியில போனா பட்டத்தை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதுல 1 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப்பாங்க. பிகாம் படிக்கிறவனுக்குங்க, பிஏ படிக்கிறவங்க அப்ரெண்டிஸ்னா என்ன அர்த்தம்? போய் பூக்கடையில போயிட்டு நான் பிசினஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டு வரலாம். அப்ரெண்டிஸ்ஷிப். நான் போய் ஒரு காய்கறி கடையில கத்துக்கிட்டு வரலாம், நான் வந்து ஒரு புத்தக கடையில போய் கத்துட்டு வரலாம், வங்கியில போய் கத்து, இப்படி எப்படி வேணாலும் ஒரு பிசினஸ்க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் நான் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டா அந்த கிரெடிட் எனக்கு கிடைச்சிரும். அப்போ பிகாம்ல நான் காமர்ஸ் வணிகம் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நான் படிக்கணும்ல. அதுக்கு தானே 3 வருஷ காலம். அப்ப அந்த 3 வருஷ காலத்தை 1 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்தீங்கன்னா எப்படி அது வந்து நியாயமா இருக்க முடியும்? இப்போ முதல் ஆண்டு போனா என்ன கொடுப்பீங்க? சர்டிபிகேட் கொடுப்பீங்க. 2வது ஆண்டு போனா என்ன கொடுப்பீங்க? டிப்ளமா கொடுப்பீங்க. நான் கேட்கிறேன், ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சொல்றாங்களா, ஐடிஐல ஒருத்தர் வயர்மேன் சர்டிபிகேட் வாங்குறாரு, அந்த சர்டிபிகேட்டும் பிகாமோ பிஏவோ 1 வருஷத்துல முடிச்சா கொடுக்கிற சர்டிபிகேட் ஒண்ணாங்க? அது ஸ்கில்டு சர்டிபிகேட்டுங்க. ஸ்கில்டு லேபரா அப்ப லைசன்ஸ் வாங்க முடியுங்க. எலக்ட்ரீஷியன் கிட்ட நான் வந்து உதவியாளராக போகக்கூடிய வயர்மேன் லைசன்ஸ் தான் வாங்க முடியுங்க. ஆனா இது அப்படி கிடையாதுங்க. இது எந்த வேலை எனக்கு நிரந்தரம் இருக்கும் நான் சொல்ல முடியும்? இப்படி ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிட்டு இப்படி ஒரு சர்டிபிகேட் சான்றிதழையோ அல்லது பட்டத்தையோ பெற்று வந்தால் எனக்கு நிரந்தரமாக இந்த பணி இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி 3வது ஆண்டோட போனா என்ன கொடுக்குறீங்க? கிராஜுவேஷன் கொடுக்குறீங்க. அந்த கிராஜுவேஷன்ல தான் கம்பல்சரி இந்த 1 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப். அப்பதான் வந்து கிராஜுவேஷன் கொடுக்குறீங்க. சரி அப்போவாது நீங்க என்ன சொல்லணும்? எப்பா 3 வருஷம் படிச்சிட்ட, இன்னும் 1 வருஷம் படிச்சிடறான்னு சொல்லணும்ல. அப்ப கூட கிடையாது. நீ 3 வருஷம் படிச்சுட்டு 4வது வருஷம் போடணும்னா கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்ஸ்ல 7.5 இருக்கணும். சிஜிபியில 7.5. நீங்க போய் கல்லூரி மாணவர்கிட்ட கேளுங்க எத்தனை பேர் 7.5 அவங்க காலேஜ்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக 7.5 இல்லைன்னா நீங்க எங்க போக முடியாது? 4வது. இப்ப 4வது வருஷம் போக முடியாது. அந்த டிகிரிக்கு பேர் வந்து ஹானர்ஸ் சொல்றீங்களே. இப்போ எது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கெல்லாம் தகுதியா இருக்க போகுது? 3 வருஷ கோர்ஸா 4 வருஷ கோர்ஸா? உயர்கல்விக்கும் உயர் ஆய்வுக்கும் எது தகுதியா இருக்க போகுது? இது எதுவுமே தெரியாமல் நான் அந்தந்த லெவல்ல போனா நீ ஒரு டிராப் அவுட்டே கிடையாது, உனக்கு அந்தந்த லெவலுக்கு உண்டான சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா காலங்காலத்திற்கும் நான் கூலி தொழிலாளி தானா? 19ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் மக்கள் சுரண்டப்படுவதை நாம் பார்த்தோம். நிறைய வேலை செய்வதற்கு நிறைய பேர் இருந்தாங்க, வேலை குறைவாக இருந்தது. எனவே மிக குறைந்த கூலியை தருவேன், முடியுமா முடியாதான்னு முதலாளிகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சுரண்டலில் இருந்து தான் நாம் விடுதலை பெற்றோம். இப்போ நம்முடைய அடுத்த தலைமுறையை மீண்டும் அந்த சுரண்டலுக்கு தள்ள போகிறோம். ஒரு அன்ஸ்கில்டு லேபர் அல்லது செமி ஸ்கில்டு லேபர், அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளி, முழு திறன் இல்லாத கூலி தொழிலாளி. அந்த கூலி தொழிலாளியாக காலம் முழுக்க நான் என்னுடைய எப்போ கற்கை நன்றுனுவாங்க, இளமையில் கல்வி கல்லில் எழுத்துனுவாங்க.
அப்ப அந்த இளமை பருவத்துல நான் கல்வியை முடித்து விட்டு நான் செல்வதற்கு பதிலாக நீ எப்ப வேணாலும் படிச்சுக்கோன்னு சொல்றியே, நான் எப்ப வேணாலும் எப்படியா படிக்க முடியும், எப்படியா வந்து கல்லூரிக்குள்ள கால் வைக்க முடியும், என்னுடைய குடும்பம் எனக்குன்னு பிள்ளைகள் என்ற நிலைகள் நான் மாறும் பொழுது என்னுடைய ஊதியம் அதனுடைய தேவைகள் இதெல்லாம் எனக்கு வேற வேற காரணத்துக்கு தேவைப்படும் பொழுது நான் எப்படி என்னை பற்றி மட்டுமே கவலைப்பட்டுக் கொண்டு நான் படிக்க முடியும்? அதனாலதானே அப்படி ஒரு நிலைக்கு போவதற்கு முன்னாடியே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிரு என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். எனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் எல்லோருக்குமான கல்லூரி, எல்லோருக்குமான பல்கலைக்கழகங்களை, எல்லோருக்குமான பள்ளி மாநில அரசு தான் உருவாக்கி இருக்க தவிர ஒன்றிய அரசு உருவாக்கலாம். குஜராத்தோ அருணாச்சல் பிரதேசம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆக தமிழ்நாட்டில் ஒரு வலுவான சமூக நீதியின் அடிப்படையில் ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. இந்த கட்டமைப்பை சிதைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். பல்கலைக்கழகமோ பல்கலைக்கழகத்தில் ஏற்போடு அஃபிலியேஷனோ செயல்படுற காலேஜ் என்ற இந்த கட்டமைப்பை யுஜிசி சிதைக்க பார்க்கிறது. இதை சிதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டங்களை குழப்பி மக்களை குழப்பி அந்த பட்டங்கள் செல்லா காசாக்கி மக்களை எந்த விதமான முழுமையான கல்வி அறிவும் இல்லாதவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சதி நடக்கிறது. எனவே இந்த சதியை புரிந்து கொண்டு பல்கலைக்கழகம் தோறும் கல்லூரி தோறும் மாணவர்கள் தெருவில் இறங்கி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நின்றும் போராட்டம் நடத்தவில்லை என்றால், இதை பற்றி விவாதிக்க முடியல சொன்னா இந்த அரசு எதை பற்றியும் கவலைப்படாது. ஏனென்றால் இந்த அரசு துடிப்பது எதற்காகனா பன்னாட்டு நிதி மூலதனத்தினுடைய லாப வெறிக்காக துடிக்கிறது. இந்த ரெண்டு ஒழுங்காற்று விதிகளும் சரி, 24 ரெண்டுமே சரி, மாணவர் நலன் சார்ந்ததல்ல. படிக்கும் பொழுது மாணவர் நலன் சார்ந்து இருக்கும். உள்ள யாரோட நலன் கேட்டா சந்தையின் நலம், வணிக சந்தையின் நலன். நீங்க போயிட்டு நீ பிளஸ் 2ல என்ன பாடம் வேணாலும் படிச்சுக்கோ, பயாலஜி படிச்சுக்கோ, ஜுவாலஜி படிச்சுக்கோ, என்னவெல்லாம் படிச்சுக்கோ, ஆனா டிகிரில வந்து காமர்ஸ் படிக்கலாம். எப்படி? அப்ப நீ எங்க வரணும்? கோச்சிங் சென்டர்ல வரணும். அப்ப கோச்சிங் சென்டர் வளர்க்கறதுக்கான ஏற்பாடு, கோச்சிங் சென்டர்ல எத்தனை மரணங்கள் விழுந்துகிட்டு இருக்கு, மாணவர்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க, எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தில் அந்த மாணவர்கள் படிக்கிறாங்க. இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை ஒரு குழந்தைக்கு கொடுக்கணுமா? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் 2 வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, மன அழுத்தமே இல்லாத படிப்பு, மன அழுத்தமே இல்லாத தேர்வு அப்படியெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கணுமா? எப்படி அவன் அந்த பாடத்தின் வல்லுநராக இருப்பான்? மேல்நிலை பள்ளியில வேற பாடம், இளநிலை பட்டத்துல வேற பாடம், முதுநிலை பட்டத்துல வேற பாடம், இப்படி வெவ்வேறு பாடம் படிச்சுட்டு பிஎஸ்டில எந்த பாடம் படிச்சீங்களோ அதுல நீங்க டீச்சர் ஆகலாம். எப்படி? தொடர்பே இல்லாம நீங்க டீச்சர் ஆகலாம். டீச்சரே ஆகலாம் நீங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? ஒரு தொடர்ச்சியான ஒரு ஆழமான அறிவு வேணுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? அகல கால் வைக்கிறத விட ஆழக்கால் வையினுவோம் இல்லையா? அப்ப ஆழக்கால் வைன்றது என்ன? ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நீ ஆழமாக படிக்க வேண்டும். அதனாலதான் நம்மால இத்தனை விஞ்ஞானிகளை உருவாக்க முடிஞ்சது. இஸ்ரோ நாசாவை எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இஸ்ரோ வளருதுன்னா யாரு காரணம்? தமிழ்நாடு அரசு பள்ளி காரணம், தமிழ்நாடு அரசு கல்லூரி பல்கலைக்கழகங்கள் காரணம். ஒன்றிய அரசு காரணம் அல்ல. 1-2 பேர் தான் ஐஐடில படிச்சவங்க. மத்தவங்க எல்லாம் எங்க படிச்சவங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி இருந்த அரசு கல்லூரிகள்ல படிச்சவங்க தான், அரசு பள்ளியில படிச்சவங்க, தாய்மொழியில படிச்சவங்க. ஐஐடிலயே படிச்சிருந்தா கூட அவங்க பள்ளிக்கூடம் எங்கன்னு கேட்டா அரசு பள்ளியில, மாநில அரசு பள்ளிக்கூடத்துல. எனவே அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை சிதைக்கின்ற ஒரு ஏற்பாடு என்கின்ற போது இதை ஒன்றிய அரசு சந்தையின் நலன் சார்ந்து பன்னாட்டு, அதுவும் இந்தியா மட்டும் கிடையாது, உலகளாவில பணக்காரர்களில் இந்தியாவிலிருந்து கூட 2 பேர் இருக்காங்கன்னு பெருமைப்படுறாங்கல்ல, அது பெருமையா எனக்கு தெரியல. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல்பாடு. அரசமைப்பு சட்டம் அப்படி ஒருத்தங்கிட்ட செல்வம் குவிய கூடாதுன்னு சொல்லுது. அது எப்படி நான் பெருமையா சொல்ல முடியும்? இந்தியாவில் கூட 2 பேர் உலக பணக்காரர்கள் இருக்காங்க. அப்படி அந்த உலக பணக்காரர்களுடைய லாப வெறிக்காக உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழக மானிய குழு ஒழுங்காற்று விதிகளை தவிர இது மக்களுக்கானது அல்ல. எனவே இது மக்களுக்கானது அல்ல என்று சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கு, நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கு. மக்கள் கேட்பாங்கல்ல, எப்பா இவ்வளவு பெரிய ஆபத்தை நம்ம பல்கலைக்கழகமே காணாம போகுது, நீ ஏன்பா வந்து என்கிட்ட சொல்லல? ஓட்டு கேட்க மட்டும் வர்ற, இதெல்லாம் சொல்ல மாட்டியான்னு கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப நான் ஓட்டு எதுக்காக போடுறேன்? ஓட்டு போடுறது எதுக்காக? என் பல்கலைக்கழகத்தை காப்பாத்துறதுக்காக, என் கல்லூரியை காப்பாத்துறதுக்காக. ஏன் நான் எதுக்காக வரி கட்டுறேன்? நீ கல்லூரியை நடத்தணும், நீ பல்கலைக்கழகம், இதெல்லாம் இனிமேல நீ நடத்த போறது இல்லைன்றதை என்கிட்ட சொல்லலையான்னு கேட்க மாட்டாங்களா? 2024 தேர்தலில் போயிட்டு ஓட்டு கேட்டீங்கன்னா மக்கள் என்ன கேட்காம விட்டுருவாங்களா? கேட்பாங்க, பதில் சொல்லணும். அப்படின்னா தெருவில் இறங்குங்க, போயிட்டு காய்கறி மார்க்கெட்ல போய் பேசுங்க, மீன் மார்க்கெட்ல போய் பேசுங்க, பேருந்து நிலையத்தில் போய் பேசுங்க, திருமண வீடுகள்ல போய் பேசுங்க. அவசர காலத்துல திருமண வீட்டை அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலையா திராவிட இயக்கங்கள்? திமுக பயன்படுத்தலையா? நாவலர் பேசலையா? பேராசிரியர் பேசலையா? கலைஞர் பேசலையா? அவசர காலத்தில் பேசணும்ல, பேசுங்க. திருமண வீட்டுல போய் பேசுங்க. நீங்க மக்களிடம் உரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. 2016 இருந்து உரையாடி இருக்கணும்.
கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு மேல நம்ம உரையாடாம விட்டோம். தாமதம்ன்றீங்களா? ரொம்ப தாமதம். 2016 இருந்து கத்திக்கிட்டு இருக்குமே. வரைவுல இதெல்லாம் எழுதி வச்ச விஷயம் தானே. வரைவுல எழுதி வச்சு அது கொள்கையில வந்து, கொள்கைக்கு அப்புறம் டிராஃப்ட் நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒரு ஆவணம் வந்து அது நோட்டிஃபை ஆகி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்ப விதிகளை உருவாக்கும் பொழுதுதான் நாம விழிக்கிறோமே தவிர இது வரைக்கும் நாம விழிக்கலையே. ஆக இப்பவாவது கடைசி நேரத்துல இது வந்து சவப்பெட்டியின் மீது அடிக்கப்பட்ட கடைசி ஆணி. இதை விட்டுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் இனி பல்கலைக்கழக மாநில அரசு கிட்ட இருக்காது. மாநில அரசு எந்த முடிவும் எடுக்க முடியாது. அரசு நிதியில முழுமையாக செயல்படக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகம் இருக்காது என்ற பேர் ஆபத்தை மக்களிடம் போய் சொல்ல வேண்டாமா? ஒரு நம்பிக்கையோட கொண்டு போய் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கிறேனே, என் பிள்ளைக்கு இந்த யூனிவர்சிட்டி இருக்கு, என் பிள்ளை இங்க வந்துருவான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கனே. இனிமேல அப்படி வர முடியாது. இனிமேல உன் புள்ள வந்தா அந்த நேரத்துல எவ்வளவு செலவோ அந்த செலவு ஈடுகட்டுற அளவுக்கு கட்டணம் கேட்பேன். அந்த கட்டணத்தை கட்டினாதான் உன் புள்ள படிக்க முடியும். அந்த நிலை உருவாக போகுதுன்னு சொல்ல வேண்டாமா? நீங்க சொல்லலன்னா யாருடைய குற்றம்? எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அது உள்ளாட்சி பிரதிநிதியா இருக்கலாம், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், எல்லோருக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது. இதை வீதியில் இறங்கி போராடி தடுக்க வேண்டுமே தவிர தடுக்க முடியுமான்னு கேள்வி கேட்கறதில்ல. தடுக்கணும். தடுக்கலன்னு சொன்னா இந்தியாவில் மாநில அரசுகள் இருக்காது என்கின்ற மிகப்பெரிய ஆபத்தினுடைய எச்சரிக்கையாக இந்த யூஜிசியினுடைய ஒழுங்காற்று விதிகளை நாம் புரிந்து கொள்ளணும். நிச்சயமா யூஜிசி குறித்து ரொம்ப அதனுடைய இந்த திருத்தங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக ஆழமாக விளக்குனீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர்.